தயவுசெய்து நம்ம சேனல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. சரி வாங்க டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். திருச்சி அருகில் உள்ள ஒரு சிறிய நகரம். என் பெயர் அர்ஜுன். எங்கள் வீட்டில் அப்பா தான் எல்லாவற்றத்திற்கும் தலைமை தாங்குபவர். அண்ணன் விக்னேஷ் அப்பாவின் வார்த்தைகளுக்கு மிகவும் கீழ்ப்படிந்தவர். அவர்களுக்கு பால் பண்ணையும் அதை விநியோகம் செய்யும் தொழிலும் உண்டு. விடியற் காலை 4 மணிக்கே தொடங்கும் வேலை இரவு 12 மணி வரை தொடங்கும். அண்ணனையும் அப்பாவையும் பார்த்தாலே வீட்டில் ஒரு அமைதி கொண்டிருக்கும். அண்ணனுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் மனைவி பெயர் பிரியா. நான் சமீபத்தில்தான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பா பலமுறை கடைக்கு வந்து உதவி செய்ய சொல்லியும் எனக்கு அந்த தொழிலில் ஆர்வம் இல்லை. அதனால் நண்பர்களோடு சுற்றி அலைவதை விட நாட்கள் கழிந்து கொண்டே இருந்தேன். அப்பாவும் அண்ணனும் கடைக்கு போய்விட்டால் இதுவரை கட்டுப்பாடுகள் நிறைந்திருந்த வீடு திடீரென்று சுதந்திரமான இடமாக மாறிவிடும். பிரியா அண்ணியின் தலைமுடியை தலைவிரித்து வீட்டில் இலகுவாக நடமாடுவார். என் தங்கை ஸ்ரீஜாவும் அண்ணியும் சேர்ந்து டிவி பார்த்து ரசிப்பார்கள். ஒரு நாள் நண்பர்களை சந்தித்து சென்றேன். ஆனால் யாரும் வீட்டில் இல்லை. அதனால் விரைவாக வீட்டுக்கு திரும்பினேன். வாசலில் அண்ணியும் அம்மாவும் துணி துவைத்து கொண்டிருந்தனர். என்னை பார்த்ததும் அண்ணி சிரித்து கொண்டே, அர்ஜுன், நல்ல வேலையாக வந்துட்டாய். இந்த ஈர துணிகளை மொட்டை மாடிக்கு எடுத்து சென்று காய போடலாம் என்றார். ஈரமான உடையில் அண்ணி முன்னால் நடக்க நான் பின்னால் துணி நிறைந்த வாளியை தூக்கிட்டு சென்றேன். மாடியில் அண்ணி துணிகளை ஒவ்வொன்றாக எடுத்து தந்தார். நான் கொடியில் விரித்தேன். அப்போது ஒரு கருப்பு நிற உள்ளாடையை நான் தற்செயலாக கையில் எடுத்தேன். உடனே திரும்பிய அண்ணி அதை விரைவாக பிடுங்கிக் கொண்டு, என்ன பாய்க்கிறாய், வெட்கமா இல்லையா, போ, கீழே போய் மீதி துணிகளை எடுத்து வா என்று சற்று கோபமாக கூறினார். நான் மீண்டும் கீழே இறங்கி அம்மா கொடுத்த வாளியை மாடியில் வந்தேன். அண்ணன் விக்னேஷ் சுவருக்கு அருகே நின்று கொண்டு கீழே உள்ள திறந்த இடத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். நான் அமைதியாக அவர் பின்னால் சென்று எட்டி பார்த்தேன். அங்கே ஒரு குதிரை மேய்ந்து கொண்டிருந்தது. அதையே அவர் கவனித்து கொண்டிருந்தார். திடீரென அண்ணன் என் அருகில் இருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு, என்னடா அர்ஜுன், இப்படியெல்லாம் உன் அப்பாவிடம் சொல்லட்டுமா என்று கோபமாக மிரட்டினான். நான் உடனே மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து நழுவினேன். ஆனாலும் அன்று முழுவதும் ஏதோ ஒரு அயர்வுடும் குழப்பமும் என் மனதில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. மாலையில் அண்ணன் போனில் அழைத்தார். பிரியா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவளை உடனடியாக அவரது ஊரான கோயம்புத்தூருக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது. நீதான் அவளோடு பஸ்ஸில் செல்ல வேண்டும் என்றார். ஏசி ஸ்லீப்பர் பேருந்தில் 2 இருக்கைகள் முன்பதிவு செய்ய சொன்னார். நான் உடனே முன்பதிவு செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பியபோது வீடு காலியாக இருந்தது. தங்கை ஸ்ரீஜா மட்டும்தான் இருந்தாள். நான் என் அறைக்கு சென்று சோர்வுடன் அமர்ந்து உடம்பில் எண்ணெய் தேய்த்து லேசாக தேய்த்து கொண்டிருந்தேன். கதவை மூட மறந்துவிட்டேன். திடீரென்று கதவு திறந்த அண்ணி பிரியா அங்கே நின்றிருந்தார். டிக்கெட் உறுதியாகிவிட்டது என்று கேட்டவர் என் நிலையை பார்த்து, இனிமேல் தனியாக இருக்கும்போது கதவை சாத்திட்டுக்கொள். நான் துணி இல்லாமல் இருந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்து என்னை பார்த்து புன்னகையுடன் சென்றார். அன்று இரவு பயணம் என்பதால் 12:30 மணிக்கு வரை துணிகளை பையில் அடைத்து கொண்டிருந்தேன். தாகம் எடுக்கவே தண்ணீர் குடிக்க சமையல் அறைக்கு சென்றேன். அப்போது மொட்டை மாடிக்கு யாரோ ஏறுவது போன்ற லேசான சத்தம் எனக்கு கேட்டது. மெதுவாக அந்த பக்கம் சென்றேன். இருட்டில் அண்ணி பிரியா யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். எல்லாம் தயாரா இருக்கு, நாளைக்கே வந்து விடுவேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது. கண்டிப்பாக என் அண்ணன் விக்னேஷ் கட்டுப்பாட்டில் இருக்கும் எங்கள் அண்ணி பிரியாவுக்கு இப்படி ஒரு ரகசியமா? நான் உடனே அமைதியாக கீழே இறங்கி வந்துவிட்டேன். சிறிது நேரம் அவருக்கு கீழே வந்தார். என்னை அங்கே பார்த்ததும் சற்று திடுக்கிடுவதாக, துணிகளை காய்ந்துவிட்டனவா என்று பார்க்க போயிருந்தேன் என்று ஒரு சாக்குப்போக்கான பொய்யை சொன்னார். அவரது கண்களில் ஒரு லேசான பதற்றம் எனக்கு தெரிந்தது. மறுநாள் காலை நான் பயணத்துக்கு கிளம்பி கொண்டிருந்த போது தங்கை ஸ்ரீஜா ஓடி வந்தாள். அண்ணன், எனக்கு உங்களோடு வர ஆசைதான். ஆனால் அப்பா ஒத்துக்க மாட்டார், என்ன செய்வது? எனக்கே ஒரு உதவி செய்வீர்களா என்று கேட்டாள். அடுத்த சில மணி நேரங்களிலே எல்லாம் விரைவாக நடந்தேறின. ஸ்ரீஜாவுக்கு ஒரு புதிய ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தேன் நான். அதை பார்த்ததும் அவள் கொண்ட மகிழ்ச்சி எல்லையே இல்லை. அவ்வளவு சந்தோஷம். அண்ணி பிரியாவும் தன் பைகளை தயாராக வைத்திருந்தார்.
அண்ணன் விக்னேஷ் காரில் எங்களை பேருந்து நிலையத்துக்கு அழைத்துச் சென்றார். அர்ஜுன், அன்றே நன்றாக கவனித்து கொண்டு போ, வழியில் எங்கேயும் இறங்கி நேரத்தை வீணடிக்காது என்று அறிவுரை சொல்லிவிட்டு எங்கள் வழி அனுப்பினார். பேருந்து பயணம் சிறிது நேரத்திலே தொடங்கிவிட்டது. ஏசி ஸ்லீப்பர் பகுதியில் நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்தோம். அண்ணி பிரியாவும் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஷாலை சுழற்றி வைத்துக்கொண்டு அமர்ந்தேன். அண்ணி, நேற்று இரவு நீங்கள் யாரிடம் ஃபோனில் பேசினீங்க என்று நான் சற்று தயக்கத்துடனே கேட்டேன். அவர் லேசாக சிரித்துக்கொண்டு, எனக்கு தெரியும் அர்ஜுன், நீ இதை தாராளமாக கேட்பாய் என்று. அது என் பழைய தோழி. திருமணத்துக்கு முன்பு நாங்கள் இப்படிதான் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருப்போம். இன்னும் அவளுக்கு திருமணமே ஆகவில்லை. அவள் மனதில் இருக்கும் சில கவலைகளை தீர்க்கத்தான் நான் பேசினேன். வேறு எந்த தவறான எண்ணமும் எங்களுக்குள் இல்லை என்றார். அவர் பேச பேச என் மனதில் இருந்த பிரியா அண்ணி மீதான தயக்கமும் பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய் கொண்டிருந்தது. ஒரு இயல்பான நெருக்கம் உருவாக ஆரம்பித்து விட்டதாக நான் உணர்கிறேன். பேருந்தில் ஏற்ற இறக்கங்கள். அண்ணி பிரியா சற்று தடுமாறி என் மீது சாய ஆரம்பித்தார். அந்த தருணத்தில் எங்களுக்கு ஒரு இயல்பான நெருக்கம் உருவானது. சரி, நெருக்கம்தான் உருவாகிவிட்டதே, அதை செய்ய முடித்து விடலாமா என்று என் மனம் தோன்றியது. நீ என் தம்பி மட்டுமல்ல, ஒரு நல்ல தோழனும் கூட என்று சொல்லி அவர் என் கைகளை அன்போடு பற்றி கொண்டார். அடுத்த நாள் காலை கோயம்புத்தூர் பேருந்தில் நிலையத்தில் அடைந்தோம். பஸ்ஸில் எல்லாம் முடிந்துவிட்டது. அங்கிருந்து ஒரு வாடகை காரை பிடித்து அண்ணியின் ஊருக்கு சென்றோம். அது ஒரு விசாலமான பண்ணை வீடு. அண்ணியின் அப்பா அந்த பகுதியில் முக்கியமான செல்வந்தர். வீட்டுக்குள் நுழைந்ததும் அண்ணியின் அம்மா ஓடி வந்து மகளை இறுக்கி தழுவி அணைத்து கொண்டார். என்னை பார்த்ததும், அர்ஜுன் தம்பி, எப்படி இருக்கீங்க என்று மிகுந்த அன்போடு வரவேற்று என் நெற்றியில் ஆசீர்வாதமாக கொடுத்து முத்தமும் கொடுத்தார். அண்ணின் அம்மாவும் பிரியாவுக்கும் இடையே ஒரு பெரிய வயது வித்தியாசம் எனக்கு தெரியவே இல்லை. அவரும் அண்ணியைப் போலவே மிக அழகாகவும் இளமையாகவும் காட்சியளித்தார். முதலில் இருவரும் குளித்துவிட்டு வாருங்கள், பயணச்சோர்வு திரட்டும், அதற்கு நான் உணவு தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அன்புடன் எங்களுக்கு சொன்னார். பின்னர் அண்ணின் அப்பாவை சென்று பார்த்தேன். அவரது உடல்நிலை சீராக வந்தாலும் மகளை பார்த்ததும் அவரது முகம் பிரகாசமாக இருந்தது. கோயம்புத்தூரில் அருகில் உள்ள அந்த பெரிய பண்ணை வீட்டில் பசுமையான சூழலும் அண்ணியின் பிரியாவுடனான என் பயணம் ஒரு புதிய திருப்பத்தை எனக்கு நோக்கி செல்லப்போவதாக அப்போது நான் உணரவில்லை. அண்ணியின் அம்மாவின் அளவு கடந்த அன்பும் பிரியா என்னிடம் அவ்வப்போது தந்த அந்த சிறிய புன்னகையும் எனக்கு சந்தோஷமும் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தின. குளித்து முடித்து வந்ததும் சாப்பாடு மேஜையில் சூடாக உணவு தயாராக இருந்தது. அண்ணியின் அம்மா சாரதா எங்களை அன்புடன் அமர சொன்னார். பிரியா தன் பிறந்த வீட்டுக்கு வந்த மகிழ்ச்சியில் உற்சாகமாக இருந்தார். அர்ஜுன், இங்க பாரு, இதுதான் எங்க தோட்டம், அங்கதான் அந்த பெரிய கேணி இருக்கு என்று ஜன்னல் வழியாக காட்டினார். சாப்பிட்டு இருக்கும்போதே சாரதா அம்மா என்னை கவனித்து கொண்டிருந்தார். தம்பி, உங்க அண்ணன் விக்னேஷ் ரொம்ப கண்டிப்பானவர்னு பிரியா சொல்வா. ஆனா நீ ரொம்ப அமைதியா குளுமையா இருக்கீங்களே என்று பாராட்டியது போது அண்ணி பிரியா என்னை நோக்கி ஒரு குறும்பு புன்னகையும் வீசினார். அதற்கு வேறு அர்த்தம் உண்டு. அதை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மதிய உணவுக்கு பிறகு அண்ணியின் அப்பா ஓய்வெடுக்க சென்றார். சாரதா அம்மாவும் சற்று உறங்க போனா. அண்ணி பிரியா என்னை மெதுவாக அழைத்தார். இன்னைக்கு நைட்டு விளையாடலாமா என்று கேட்டார். அர்ஜுன், வா, நம்ம தென்னை தோப்புக்கு போய் ஒரு சுத்து போயிட்டு வரலாம். வெளியே வெயில் தனித்து இதமான காற்று வீசி கொண்டிருக்கிறது. தோட்டத்தில் ஒரு மூலையில் வேலைக்காரியின் மகள் பிரியா நின்று கொண்டிருந்தார். அண்ணி ஃபோனில் பேசியது இவளோடுதானா என்று நான் மனதுக்கு யோசிக்க ஆரம்பித்தேன். அண்ணி அவளை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இவள் என் தம்பி அர்ஜுன், ரொம்ப நல்ல பையன். நான் சொன்னேன்ல, அந்த ஃபோன் விஷயம் எல்லாம் இவனுக்கு தான் தெரியும் என்றதும் பிரியங்கா வெக்கத்தில் நல்ல தலை குனிந்தார். தோட்டத்தில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு அண்ணி பிரியா மனம் திறந்து பேச என்னிடம் ஆரம்பித்தார். அர்ஜுன், திருச்சி வீட்டில் அப்பாவுக்கு உன் அண்ணனுக்கும் பயந்து நான் சுதந்திரமாக மூச்சு கூட விடிய முடியவில்லை. ஆனா இந்த பயமும் உன்னோடு இந்த துணையாக எனக்கு புது உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. நம்ம 2 பேருக்கும் இடையே ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும் என்றேன். இனிமே நம் வெறும் உறவினர்கள் மட்டுமல்ல, அதற்கும் மேல நெருங்கிய நண்பர்களுக்கு கூட சரி. அவர் கைகளை லேசாக தட்டி புன்னகையோடு உறுதி சொன்னார். காதல் வலையில் விழுந்து விட்டாள் அண்ணி என் மேல். அந்த
அந்த பண்ணை வீட்டில் அமைதியாகவும் அந்நியும் இயல்பாகவும் சுதந்திரமாகவும் எனக்குள் ஒரு மென்மையான பரப்புரையை அதே நேரம் புதிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தின. அன்று இரவு மாடியில் இருந்த என் அறையில் நான் படுத்திருந்தேன். ஜன்னல் வழியாக தோட்டப்பூக்களின் இதமான வாசனை வந்து கொண்டிருந்தது. திடீரென்ற என் அறைக்கு கதவு மெதுவாக திறந்துக்கப்பட்டது. உள்ளே வந்த பிரியா அண்ணி, "அர்ஜுன், இன்னும் நீ தூங்கலையா? எனக்கு தூக்கமே வரல. அம்மாவும் அப்பாவும் கீழ்த்தளத்தில் தூங்கிட்டாங்க. வேணும்னா மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு வரலாமா? இல்லைன்னா நிலாவையாவது பார்த்துட்டு பேசலாமா?" என்றார். அண்ணியின் குரலில் ஒரு மென்மையான ஈர்ப்பு எனக்கு தெரிந்தது. அந்த நள்ளிரவில் அமைதியில் யாரும் எழுந்திராத அந்த பண்ணை வீட்டில் நாங்கள் இருவரும் மாடிக்கு சென்றோம். எல்லாத்தையும் முடித்துவிட்டோம். என்ன முடித்துவிட்டோம் என்பதை நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். மொட்டை மாடியில் குளிர்ந்த காற்றில் இதமான வீசிக்கொண்டிருந்தது. அண்ணி பிரியா தூர தென்னை மரங்கள் நோக்கியபடி பேசத் தொடங்கினார். "அர்ஜுன், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஏன் அந்த ஃபோன் விஷயத்தில் உன்கிட்ட மறைக்காமல் சொன்னேன்? இந்த குடும்பத்தில் யாருக்குமே உண்மையான மகிழ்ச்சி இல்லை. உன் அண்ணன் ஒரு இயந்திரம் மாதிரி வேலையே மூழ்கி இருக்கிறார். அப்பா எப்போதும் கட்டுப்பாட்டிலே இருக்கிறார். ஆனால் நீ மட்டும்தான் மற்றவங்களோட உணர்வுகளையும் மரியாதையும் கொடுக்கிறவனா எனக்கு பட்டதே." அவர் தொடர்ந்தார். "இங்க நான் என் தோழிகளோடு பேசியது வெறும் பேச்சு இல்லை அர்ஜுன். அது எனக்கு ஒரு சின்ன விடுதலை. உன்னோடு இந்த பயணம் வந்த பிறகுதான் எனக்கு ஒரு தம்பி மாதிரி, என் நண்பன் மாதிரியோ ஒரு இறைவு கிடைச்சிருக்கு தோணுது." திருச்சியில் திரும்பி போய் அந்த அமைதியான வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த கோயம்புத்தூர் நினைவுகளாக நமக்குள் ஒரு ரகசியமான புன்னகை இருக்கும். அந்த 2 நாட்கள் அந்த பண்ணை வீட்டில் கனவு போல கழிந்தன. சாரதா அம்மா எங்கள் ஊர் முழுவதும் அழைத்துச் சென்று சுற்றி சுற்றி காட்டினார். நானும் அண்ணியும் சேர்ந்து தோட்டத்தில் சிறு சிறு வேலைகளை செய்தோம். என்ன வேலைகள் செய்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். அருகிலுள்ள ஆற்றங்கரைக்குள் சென்று காலை நனைத்து விளையாடியதும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய நினைவுகளாக மாறின. அண்ணியின் அப்பா உடல்நிலை நன்றாக தேறியதும் நாங்கள் திருச்சிக்கு திரும்பவும் கிளம்ப தயாரானோம். பண்ணை வீட்டில் எங்களின் கடைசி மாலை பொழுது அது. தோட்டத்தில் இருந்த அந்த பெரிய கேணி அருகே நானும் அண்ணி பிரியாவும் அமர்ந்திருந்தோம். சுற்றிலும் தென்னை மரங்கள் இலைகள் லேசாக அசைத்து சலசலப்பாக ஓசை கேட்டது. அண்ணி பிரியாவின் அசாதாரணமான அமைதியாக இருந்தார். "அர்ஜுன், நாளைக்கு நம்ம திரும்பி கிளம்புறோம் நினைக்கும் போதே எனக்கு மனசு ரொம்ப கனமாக இருக்குது. அங்கே போனால் மறுபடியும் அதே கட்டுப்பாட்டுக்குள், அதே அமைதி, அதே பயம், அதே ரெகுலர் வேலை" என்று சொல்லும் போதே அவரது கண்கள் லேசாக ஈரமாக தோன்றியது. நான் மெதுவாக அவர் கையை தட்டி ஆறுதலாக, "அண்ணி, திருச்சி வீடு இனிமே முன்னாடி மாதிரி இருக்காது. இப்போ அங்கே உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா தம்பியா அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் பக்கமாக நிற்பேன்" என்றேன். அந்த ஒரு வார்த்தை அவருக்கு பெரிய தைரியத்தை வரவழைத்தது. அவர் முகம் சற்று பிரகாசமாக இருந்தது. அப்போது சாரதா அம்மா அங்கு வந்து, "என்னடா, கிளம்புறதுக்குள்ளே 2 பேரும் சோகமாக உட்காந்துட்டீங்களே? இன்னைக்கு இரவு ஒரு சிறப்பான விருந்து வைத்திருக்கிறேன். சீக்கிரமா வாங்க" என்று எங்களை அழைத்துச் சென்றார். அன்று இரவு சாரதா அம்மா ஊர் பாரம்பரியப்படி ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார். அண்ணியும் அப்பா இப்போது நன்றாக எழுந்து நடமாடத் தொடங்கியிருந்தார். உணவு உண்ணும்போது சாரதா அம்மா என்னை நோக்கி, "அர்ஜுன், நீங்கள் திருச்சிக்கு திரும்பி போனதும் உங்கள் அப்பாவிடம் ஒன்று சொல்லணும். பிரியாவுக்கு இங்கேயே ஒரு சிறிய தொழில் ஆரம்பித்து கொடுக்க அவங்க அப்பா விரும்புகிறாரு. அதனால் அவள் அடிக்கடி வந்துட்டு போக நீங்கள் தான் உதவி செய்யணும்" என்றார். இதை கேட்டதும் அண்ணி பிரியா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். இது அண்ணிக்குள் அவர் அம்மாவுக்கும் இடையே முன்பே திட்டமிட்டிருந்த ஒரு ரகசிய ஏற்பாடோ என்று எனக்கு தோன்றியது. பிரியா அண்ணி என்னை நோக்கி லேசாக கண் சிமிட்டி கண்ணடித்தார். நானும் சிறியதாக புன்னகை செய்தேன். அந்த பார்வையில் இனிமே அடிக்கடி என்னை இங்கே கூட்டிட்டு வரணும், எல்லா வேலையும் செய்யணும் என்ற அர்த்தம் தெளிவாக எனக்கு தெரிந்தது. கிளம்பும்போது சாரதா அம்மா என் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, "தம்பி, என் மகளை நன்றாக கவனித்துக்கொள். அவள் என்ன வேலை செய்ய சொன்னாலும் நீ செய்து அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும்" என்று கூறினாள். "அவள் அங்கே ரொம்ப தனிமையாக உணர்றா. நீ தான் அவளுக்கு துணையாக இருக்கணும், எல்லா வேலையும் செய்யணும்." அவர் கண்களில் தெரிந்த அந்த உறுதியான பார்வை அண்ணியிடம் சொன்ன ரகசியத்தை ஆழத்தை எனக்கு மேலும் புரிய வைத்தது. பேருந்தில் மீண்டும் திருச்சிக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம்.
இப்போது எங்களுக்குள் பழைய தயக்கமோ அந்நிய உணர்வோ எதுவுமே இல்லை. அண்ணி பிரியாவும் என் தோளில் சாய்ந்து கொண்டு அமைதியாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார். நாங்கள் பேருந்தில் என்ன செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டோம். திருச்சி பேருந்து நிலையத்தில் அண்ணன் விக்னேஷ் எங்களை வரவேற்க காத்திருந்தார். வீட்டு வாசலில் கால் வைக்கும் போதே அந்த பழைய அமைதி மீண்டும் எங்களை சூழ்ந்தது. ஆனால் எனக்கு அன்னிக்கும் மட்டும் தெரியும், அந்த மௌனத்திற்கு அடியில் இப்போது ஒரு புதிய நட்பும் காதலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க ரகசியமாக பிணைப்பும் உருவாகி இருக்கிறது என்று. அடுத்த நாள் காலையில் கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து ஏறிய போது அன்னி பிரியா பழைய பிரியாவாக இல்லை. அவரிடம் ஒரு புதிய தன்னம்பிக்கையும் உற்சாகமும் தெரிந்தது. பேருந்தில் ஏசி பகுதியில் கதவை மூடியதும் அன்னி தன் பையிலிருந்த ஒரு சிறிய பரிசு பெட்டியை எடுத்து என்னிடம் நீட்டினார். அது என்ன அண்ணி என்று நான் கேட்டேன். திறந்து பார், அதில் ஒரு அழகான கை கடிகாரம் இருக்கிறது. இது எதுக்கு அண்ணி என்றேன். இது வெறும் கை கடிகாரம் இல்லை அர்ஜுன், இனிமேல் உன்னோட நேரம் எப்போதும் இனிமையாகவே இருக்கணும். நான் கொடுக்கிறேன் அன்பளிப்பு. அப்புறம் அந்த ஃபோனில் நான் பேசிய அந்த தோழி பிரியங்கா இருக்கேனே, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவங்கிட்டையும் பேசிட்டேன். நீயும் அவளுக்கு இனிமையான ஃபோனில் பேசிக்கலாம் என்று அண்ணி சிரித்தார். எனக்கு ஆச்சரியமும் நெகிழ்ச்சியும் ஒரே சேர ஏற்பட்டது. அண்ணி எனக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிறார் என்பது என் மனதை நிறைந்தது. பேருந்து திருச்சிக்கு வந்து சேர்ந்ததும் அண்ணன் விக்னேஷ் நிலையத்திற்கு வந்து காத்திருக்கின்றார். காரில் ஏறிவிட்டு செல்லும் வழியில் அண்ணன் விக்னேஷ் கேட்டார், என்ன பிரியா, அப்பா எப்படி இருக்கார்? அர்ஜுன் உன்னை தொல்லை செய்யாம கூட்டிட்டு வந்தானா? அண்ணி பிரியா என் பக்கம் திரும்பி ஒரு இதமான புன்னகையுடன், விக்னேஷ், அர்ஜுன் மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் ரொம்ப பாக்கியம் பண்ணி இருக்கணும். அவன் என்னை மிகவும் கவனமாக பார்த்துக்கிட்டான் என்றார். அண்ணன் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. வீட்டுக்குள் நுழைந்ததும் அப்பா ஹாலில் அமர்ந்திருந்தார். நாங்கள் இருவரும் சென்று அவர் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோன். எப்போதும் கண்டிப்பாக இருக்கும் அப்பா அன்று அண்ணியை பார்த்து, பிரியா, உன் அப்பா உடம்பு இப்போ சரியா இருக்கா? நீ இன்னும் சில நாட்கள் அங்கே தங்கியிருக்கலாம் என்று அப்பொழுது கேட்டார். அப்பாவின் வாயிலிருந்து அந்த மென்மையான வார்த்தைகள் அண்ணியின் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக நேர்கோட்டில் செல்வதில்லை. இந்த பயணம் எங்களுக்கு இருந்த தயக்கத்தில் உடைந்த ஒரு அழகான நட்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு புதிய புரிதலையும் உருவாக்கி தந்தது. அண்ணி பிரியாவுக்கு இப்போது நான் வெறும் தம்பி மட்டுமல்ல, ஒரு நெருங்கிய தோழனும் கூட, கணவனும் கூட. திருச்சியில் வீட்டில் அந்த சுவர்களில் இப்போது பழைய பயமோ அமைதியோ இல்லை. மாறாக யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான இனிமையான மகிழ்ச்சி நிரம்பியிருக்கிறது. கண்டிப்பான அந்த வீட்டில் விதிமுறைகளுக்கு நடுவே யாருக்கும் தெரியாமல் மெதுவாக துளிர்த்திவிடும் ஒரு சின்ன செடி போல் எங்கள் நட்பு காதல் வளர ஆரம்பித்து விட்டது. வாழ்க்கையில் பயணம் எத்தனையோ திருப்பங்களை கொண்டது. அதில் அண்ணி பிரியாவுடன் நான் சென்ற இந்த பயணம் என் பார்வையில் முற்றிலுமாக மாறிவிட்டது. இது போன்ற இனிமையான கதைகளும் தொடர்ந்து கேட்க விரும்பினால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டெய்லி உங்களுக்கு ஒரு கதை வரும். நன்றி, வணக்கம்.